பெரியார்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் யாருக்கு அதிகமாக வரலாம் அப்படின்னா, முக்கியமாக கைகளை முழுவதும் பயன்படுத்தாமல் இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக வரும். அதாவது எப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட ஷோல்டர் மூமெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மேலே தூக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓவர் ஹெட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த பெரியார்த்ரைட்டிஸ் இன்று வருவதற்கு மிக முக்கிய காரணம். இது தவிர தோள்பட்டைகளை சுற்றி ஏதாவது காயம் ஏற்பட்டாலோ அடிபட்டாலோ சில எலும்புகளில் ஏற்படக்கூடிய முறிவுகள், ஜவ்வுகள் கிழிகிறது, இதனால் தோள்பட்டையை அசைக்காமல் வச்சுருக்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கும் பெரியார்த்ரைட்டிஸ் வரலாம். மணிக்கட்டு இல்லை முழங்கை மூட்டில் காயம் ஏற்பட்டு ஏதாவது அடிபடுறதுனால நம்ம தோள்பட்டையை அசைக்காமல் வச்சிருக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதனாலையும் பெரியார்த்ரைட்டிஸ் வரலாம். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் வரலாம், சர்க்கரை நோய் இல்லாதவர்களுக்கும் வரலாம்.